கசப்பு நீர். பிரைஸ் தி லார்ட். மோசே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எறிய தண்ணீரும் சுவை பெற்றது. விடுதலை பயணம் யாத்ராகமம் 15:25. இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே நடந்த பொழுது ஒரு முறை 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் மாரா என்ற இடத்திற்கு வந்த பொழுது அங்கே தண்ணீர் இருக்கிறதை கண்டார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் அது குடிக்க முடியாதபடிக்கு மிகுந்த கசப்பாய் இருந்தது. விவிலியம் சொல்லுகின்றது, அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது என்று. அவர்கள் அந்த கசப்பான தண்ணீரை ருசித்த பொழுது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசே அந்த முறுமுறுப்பை கண்டான். அதனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆம், ஆண்டவர் மாராவின் கசப்பை மதுரமாக்குகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். மாத்திரமல்ல, நிச்சயமாகவே நமக்கு ஒரு அற்புதம் செய்கின்றவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், மனச்சோர்வுகள் வரக்கூடும். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகக்கூடும். ஆனால் அந்த நிலையிலும் நாம் மனம் அடிவாகி முறுமுறுக்காதிருக்க பழகுவோம். மாராவின் தண்ணீரை மதுரமாக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் எல்லா கசப்பான சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து கொண்டே இருக்கின்றார். ஆம், சில நாட்களுக்கு முன்புதான் செங்கடலை 2ஆக பிரித்து ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வழி அமைத்து கொடுத்தார். இஸ்ரவேலரை காப்பாற்றினார். ஆனால் அவர்களை துரத்தி வந்த எகிப்தியரை அதே செங்கடலில் அமிழ்த்தினார். ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், ஆனால் அவர்களை துன்புறுத்தி வந்த எகிப்தியருக்கு அழிவு. இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்ட இஸ்ரவேலர் திரும்பவும் மோசேயையும் ஆண்டவரையும் நோக்கி முறுமுறுத்தனர். செங்கடலை 2ஆக பிரிக்க பயன்படுத்திய தனது கோலை இப்பொழுது மாராவின் தண்ணீர் மேல் மோசே நீட்டி இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த கோல் ஒரு சாதாரண கோல் அல்ல, அற்புதத்தை செய்யக்கூடிய கோல். அந்த கோலினால் 2ஆக பிரிந்தது செங்கடல். அதே போல அதே கோலை நான் இப்பொழுது நீட்டினால் இந்த தண்ணீரும் மதுரமாகிவிடும் என்று அவன் நினைத்திருக்கலாம், அப்படி செய்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? ஏனென்றால் அவன் ஆண்டவரையே நம்பியிருந்தான். ஆண்டவரையே எல்லாவற்றிற்கும் முன் வைத்து ஆண்டவரிடம் கேட்டு ஆண்டவரின் ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியவனாக இருந்ததினால் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என பார்க்கிறோம். ஆண்டவரை கூப்பிடுவது நமது இயலாமையை, ஆனால் ஆண்டவரின் வல்லமையை நாம் நம்புவதான ஒரு காரியம். அதனால்தான் தன்னையே சார்ந்திருந்த மோசேயின் கீழ்ப்படிதலை கண்டு ஆண்டவர் இறங்கி வந்து கசப்பான அந்த நீரை சுவையானதாக மாற்றினார். அதுபோலவே சிலுவை மரத்திலே தொங்கிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜனங்களால் அறியப்படாதவராகவே இருக்கிறார். ஆனால் யார் யார் இயேசுவை நோக்கி பார்த்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்களோ அவர்கள் எல்லாம் பாவங்கள் நீக்கி தூய்மை அடைந்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வியாதிகள் நீங்கி ஆரோக்கியம் பெற்றிருக்கின்றார்கள். சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாராவின் கசப்பு நீங்கி மதுரமாக மாறிவிட்டதையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அநேகர் அதை கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கசப்பான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும்படி அவரை வருந்தி அழைக்கும் பொழுது அவர் நிச்சயம் நமது கசப்பான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நமக்கு அற்புதம் செய்வார். ஏனென்றால் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, கசப்பான என் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்ற ஒருவரால் தான் முடியும் என்று நம்பி எனது கசப்புகளை உமது பாதத்தில் வைக்கின்றேன். தயை கூர்ந்து அவற்றை சுவையாக மாற்றுவீராக. ஆமென்.